ஒரு 4 வசனத்தை படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34, 35, 36, 37. Acts chapter 13 verse 34 onwards till 37. அப்போஸ்தலர் 13 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தம் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுதப்பட்டவரோ அழிவை காணவில்லை. இந்த வசனத்துல படிச்சோம், தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஆமென். தாவீதுக்கு இருந்த கிருபை அவன் உயிரோடு இருக்கும்போது, வாழ்நாளில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவன் மரித்து அவனுடைய பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஆமென். ஆனால் தாவீதுட்ட ஆண்டவர் ஒன்று சொன்னார்ல, நாத்தான் தீர்க்கதரிசி மூலம், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உனக்கு அப்புறம் உன்னுடைய சந்ததி, உன்னுடைய மகன் வந்து கட்டுவான்னு சொன்னார். தாவீதின் குமாரன் சொன்னார்ல. அப்போது சாலமோன் வந்து தேவாலயத்தை கட்டினாரெல்லாம் ஒன்று தான். ஆனால் உண்மையாலுமே தாவீதின் குமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்னா, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தை கட்டல, அவர் உங்களையும் என்னையும் ஆலயமாக கட்டி தாவீதுக்கு அருளினப்பட்ட கிருபைகள் தாவீது இருக்கும்போது பார்த்தாரு, செத்தாரு, அவர் அழிவை கண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்புனது நிமித்தம் என்னாச்சுன்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் இன்றைக்கு வரைக்கும் அழிக்கப்படாமல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது, நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. தாவீதுவோ அழிவை கண்டான், நீங்களும் நானும் அழிவை காண மாட்டோம். தாவீதுக்கு நித்தியமான உடன்படிக்கையாக ஆண்டவர் செய்யல, உங்களுக்கும் எனக்கும் நித்தியத்திற்கும் உடன்படிக்கை செய்தார். எப்படி? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதன் மூலம், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதன் மூலம் உங்களையும் என்னையும் தேவன் தமக்கு ஆலயமாக கட்டி கொண்டார். அதுல தேவன் தம்முடைய கிருபையை உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு விரோதமாக தேவன் யாரையும் எழுப்ப பண்ண விட மாட்டார். அவர் இந்த ஆலயத்தை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ளாது. தேவனுடைய நித்தியமான உடன்படிக்கை, அவருடைய நிச்சயமான கிருபைகள் உங்களுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் தலைமுறைகளுக்கும் நித்தியமாக, நீங்கள் மரித்தாலும் உங்களுக்கு பின்பாக இருக்கிற உங்கள் சந்ததிக்கு அவருடைய கிருபை மாறாது. மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயர்ந்து போகும், வானமும் பூமியும் அழிந்து போகும். தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய உடன்படிக்கையோ ஒரு நாளும் உங்களை விட்டு மாறாது. அவர் வார்த்தை அழியாது, அவர் வார்த்தை ஒழியாது. ஆமென், ஆமென். ஸோ தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை இன்னைக்கு ஜீவனோடு இருக்கு. இட் இஸ் அலைவ் டுடே. எல்லாரும் நினைச்சாங்க தாவீதோட அது செத்து போச்சு, தாவீதுக்கு மாதிரி கிருபை யாருக்கும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு கிடைச்சதை விட உங்களுக்கு அதிகமாக கொடுத்து அது அழியாம அழிவில்லாத கிருபையாக தேவன் உங்களுக்கு மாற்றி இருக்கிறார். ஆமென். தேவ வார்த்தை அழியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், வேர்ட் இஸ் ஸ்பிரிட். தேவனுடைய வார்த்தை தேவ வார்த்தை மட்டும் இல்லை, எல்லா வார்த்தையும் ஆவி உள்ளது. ஆவி உள்ளதுன்னா ஜீவன் உள்ளதுன்னு அர்த்தம். இட் இஸ் இட்டர்னல், அது நித்தியமானது. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டாங்க அப்படின்னா, போட்டிருக்கீங்களா? அது மட்டும் தாங்க பண்ணுறோம். என்னைக்காவது சண்டை போட்டிங்கன்னா கோவத்தில் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, டென்ஷனில், ப்ரெஷரில் பேசி தள்ளிடுவாங்க. என்ன பேசணுன்றது விவசாயே இல்லாமல் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இமோஷன்ஸ் தணிஞ்சிரும், கோபம் தணிஞ்சிரும், எல்லாம் தணிஞ்சிரும். வார்த்தை மட்டும் தனியாது. ஏன்னா வார்த்தைக்கு ஆவி இருக்குது, வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆமென். அப்போ அந்த வார்த்தையை தணிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இன்னொரு வார்த்தையை நம்ம அதுக்கு மேலே அதிகமான வார்த்தைகளை பேசி தணிக்கணும். உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னால், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இப்போ ஒரு 1000 தடவை சொல்லி அந்த வார்த்தையை தணிச்சாதான் தனியும். இல்லைன்னா வார்த்தை நித்தியத்திற்கும் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் வார்த்தை அழியாது, ஒழியாது. வானம் பூமி எல்லாம் போனாலும் வார்த்தை அழியாது. ஸோ இமோஷன்ஸை பேஸ் பண்ணி வாழாதீங்க, தேவ வார்த்தையை பேஸ் பண்ணி வாழுங்க. உங்கள் வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது, அது நித்தியமானது.
இட்டர்னல். நீங்கள் இன்னைக்கு பேசிட்டு அப்படியே மறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மறக்காது. அது ஆண்டவருடைய காலத்தில் வந்து உங்கள் வார்த்தை தான் உங்கள் கண் முன்னாடி வரும். என்னடா இது அப்போ பேசுனது இப்போ இருக்குதுன்னா, வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. நிறைய பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க. ஆமென். நல்ல வார்த்தைகளை நிறைய பேசுங்க, நல்ல காரியங்களை, கிருபை நிறைந்த வார்த்தைகளை நிறைய பேசுங்க. திட்டுற வார்த்தைகளை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்திக்கோங்க. திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. ஆமென். கீழ்ப்படியணும். செவி கொடுங்கள், வாருங்கள், கேளுங்கள் அப்படின்னா, ஐயோ சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாதுங்கன்னா பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆமென். Hallelujah. God's word is spirit and eternal. Heaven, earth, mountains shall pass away, crumble, but not his words. His words are grace. கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். ஸோ எத்தனை பேர் வாழ்க்கையில் அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க? இருக்கா? எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு எத்தனை பேர் காத்துட்ருக்கிறீங்க? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் இருக்கீங்க போல. மனிதர்கள் உங்களை ஏமாத்தினார்களா? உங்களிடமிருந்து திருடினார்களா? உங்களை ஏளனம் செய்தார்களா? அவமானப்படுத்தினார்களா? இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமென். இதெல்லாம் தாவீதுக்கு நிறைய பேர் செஞ்சாங்க. ஆனால் God did not bless him according to fairness, but God blessed him according to his favor. நியாயத்தின்படி தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டார் எதையுமே. ஆமென். எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க ஆண்டவரே நியாயம் செய்யுங்கன்னா அவர் அமைதியாக இருப்பார். நியாயத்தின்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆமென். புதுசாக இருக்கலாம், ஆண்டவர் அப்படி தான் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செய்கிறாருன்னு தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் செய்வார். உங்களுக்கு நியாயம் என்பது இன்னொருத்தருக்கு அநியாயம். ஆமென். அதனால் யாருக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவார்? யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் கிருபையுள்ளவர், நான் இரக்கமுள்ளவர், நான் உங்களுக்கு நன்மையை தருவேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவங்க உங்களை அவமானப்படுத்தினதுக்காக நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன். நான் நித்திய உடன்படிக்கை கிருபையானவர், நான் இயேசு கிறிஸ்து, நான் பிதா, நான் பரிசுத்த ஆவியானவர், நான் அன்பானவர், நான் கிருபையுள்ளவர், நான் இரக்கமுள்ளவர், அப்படி தான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நியாயத்தை பேஸ் பண்ணி அல்ல. நாட் அக்கார்டிங் டு ஃபேர்னஸ், பட் அக்கார்டிங் டு காட்ஸ் ஃபேவர். இது நடந்தால் தான் நியாயம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் அவர் தயவுள்ளவர், தயவின்படி உங்களுக்கு செய்வார். அப்படி செய்யும் பொழுது அதிகமான பலன் உங்களுக்கு வரும். நியாயத்துக்கு நியாயம் செஞ்சால் கொஞ்சமாக தான் கிடைக்கும், நீங்கள் நினைக்கிறது தான் நிறைவேறும். ஆனால் தயவின்படி ஆண்டவர் செஞ்சார்னா நினைக்கிறதோட அதிகமாக உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் நிச்சயமான கிருபைகள். தாவீது கருளினார், உங்களுக்கு உடன்படிக்கையாக செஞ்சிருக்கார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷன் இருக்குது, தீர்க்க தரிசன அறிக்கை. நான் சொல்கிறேன், எல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி சொல்லுங்கள். ரியலைஸ் பண்ணி சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள். இவைகள் எல்லாம் நிச்சயமான கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்கள் வாயில் சொல்ல வைக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். இதை சொல்லி முடிச்சிடலாம். சொல்லுங்கள். நான் சமாதான காலத்திற்குள் வந்திருக்கிறேன். சத்தமாக சொல்லுவோம். எனக்கு சுகமும் பலமும் பணமும் தயவும் உண்டாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எங்களுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய தலைமுறைக்கு நல்ல கீர்த்தி உண்டாயிருக்கும். நல்ல சாட்சி உண்டாயிருக்கும். நல்ல தயவு உண்டாயிருக்கும். நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருப்போம். நாங்கள் சொந்த இடங்களை வாங்குவோம். சொந்த வீடுகளை கட்டுவோம். வாடகை வீட்டிலேயே மறிக்க மாட்டேன். வாடகை வீட்டிலேயே செத்து போக மாட்டேன். வாடகை வீட்டிலேயே என் உயிர் போகாது. ஆமென். எங்கள் வீடு ஆசீர்வாதத்தின் இடம், ஆராதனையின் இடம், ஆனந்தத்தின் இடம், சமாதானத்தின் இடம், இளைப்பாறுகிற இடம். எல்லா சத்துருக்களையும் தேவன் முறியடித்தார். நான் அகால மரணம் அடைய மாட்டேன். நான் அகால மரணம் அடைய மாட்டேன். என் நாட்களை நிறைவாய் வாழுவேன்.
தேவ திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுவேன். பூலோகத்திலும் பரலோகத்திலும் தேவனை ஆராதிப்போம். சொல்லுங்க, தனிமையானவர்களுக்கு திருமணம் நடைபெறும். தனிமையானவர்களுக்கு திருமணம் நடைபெறும். தனிமையானவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமானவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். சந்ததி உண்டாகும். திருமணமானவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். சந்ததி உண்டாகும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள், கிருபையின் பிள்ளைகள். அவர்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் பெற்றோரை பார்க்கிலும் அதிகமாய் ஆராதிப்பார்கள். பெற்றோரை பார்க்கிலும் அதிகமாய் ஆராதிப்பார்கள். பெற்றோரை பார்க்கிலும் அதிகமாய் ஆராதிப்பார்கள். அவர்கள் வழி விலகி போனால் அநேகரை கொண்டு அவர் மீண்டும் வழி நடத்துவார். அவர்கள் வழி விலகி போனால் அநேகரை கொண்டு அவர் மீண்டும் வழி நடத்துவார். ஆனால் ஒரு நாளும் அன்பையும் கிருபையும் அவர்களிடமிருந்து எடுக்க மாட்டார். ஒரு நாளும் அன்பையும் கிருபையும் அவர்களிடமிருந்து எடுக்க மாட்டார். தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். தேவையான எல்லாவற்றையும் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்கும் கவலைப்பட மாட்டோம். எங்கள் குடும்பத்தில் மேலுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்தியமானவை. குடும்பத்தின் மேலுள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நித்தியமானவைகள். ஒருவரும் அதை மாற்ற முடியாது. மலைகள் விலகும். பர்வதங்கள் பெயர்ந்து போகும். நடு சமுத்திரத்தில் போய் விழும். நம்பிக்கை அசைக்கப்படும். நம்பிக்கைகள் தகர்க்கப்படும். அவருடைய கிருபையின் உடன்படிக்கை, சமாதானத்தின் உடன்படிக்கை, தாவீதுக்கு அருளின கிருபைகள் என்னை விட்டு மாறாது. நிச்சயமாக அது எனக்கு நிறைவேறும். நிச்சயமாக நித்தியமாக அது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் நிறைவேறும். நிச்சயமான கிருபைகள் நித்திய உடன்படிக்கை. நிச்சயமான கிருபைகள் நித்திய உடன்படிக்கை. நிச்சயமான கிருபைகள் நித்திய உடன்படிக்கை. Unprecedented events and unmerited favor of God is upon you, and the favor of God will run upon you. The favor of God will overtake you. It will overwhelm you. Oh, விகாரபா சகரவரப என்னை காப்பவரே, என்னை